அனைவருக்கும் காலை வணக்கம். நம்ம இன்னைக்கு பேச போற தலைப்பு வந்து பாத்தீங்கன்னா அசர்டிவ் கம்யூனிகேஷன். இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அசர்டிவ் கம்யூனிகேஷன் என்னன்னு? அதாவது கம்யூனிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது இல்லாம நம்ம வாழ்க்கையும் இல்லை, வணிகமும் இல்லை. குழந்தை பிறக்கிற அன்னிலேருந்து கம்யூனிகேட் பண்ணணும். நம்ம எல்லாரும் லேபர் வார்டு வாசல்ல காத்துட்டு இருப்போம். குழந்தை பிறந்தோடனே ஒரு குழந்தை அழுகிற சத்தம் கேட்கும். தானாலாம் அழாது. குழந்தையோட காலை பிடிச்சி தூக்கி தலைகை நிக்க வச்சு முதுகுல ஒரு தட்டு தட்டுவாங்க. இங்க ஒரு சின்ன சோக்கு இருக்கும். அது ரிலீஸ் ஆனோன்னா குழந்தை அப்படியே அழும். குழந்தை பிறந்துருத்து அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் அந்த லாஸ்ட் ஒரு மொமெண்ட்ல நம்மளுக்காக மற்றவங்களாம் அழுவாங்க. ஃபர்ஸ்ட் மூமெண்ட்ல நம்ம அழலைன்னா அன்னைக்கும் நமக்காக எல்லாரும் அழுதுருப்பாங்க. ஸோ இந்த கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது தொடர்ந்து இருந்துட்டே இருக்கு. சப்போஸிங் வாய் பேச முடியாதவர்கள் இருக்காங்க, காது கேளாதவர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு கூட ஒரு கம்யூனிகேஷன் உடல் மொழின்னு ஒன்று இருக்கு. ஸோ கம்யூனிகேஷன் கண்டினியூஸா நம்ம பண்ணிட்டே இருக்கோம். whether you like it or not, we keep communicating. ஒரு மௌன விரதம் இருக்கிறவர் கூட என்ன பண்ணுவாரு? இப்படி கையை தட்டுவாரு, இப்படி கூடுவாரு, இப்படிம்பாரு, தண்ணி கொண்டு வாம்பாரு. அது மாதிரி நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு கம்யூனிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசர்டிவ் கம்யூனிகேஷன். அதாவது உறுதியான ஒரு தகவல் தொடர்பு. அந்த உறுதியான தகவல் தொடர்புன்றது அதுல தன்னம்பிக்கை இருக்கும், ஜாப் நாலேஜ் இருக்கும், பேசுகின்ற தன்மை இருக்கும், பேசுகின்ற முறை இருக்கும், மற்றவர்களை காயப்படுத்தாமல் நம்முடைய உரிமைகளை நிலைநாட்டக்கூடிய ஒரு தைரியமும் ஒரு விவேகமும் இருக்கும். இது வந்து ஒரு ஆக்ரோஷமா பேசக்கூடிய அந்த அக்ரெசிவ்னஸ் அப்படிம்பாங்க, அது கிடையாது. பணிந்து போகக்கூடிய பாசிவ் அப்படிம்பாங்க, அதுவும் கிடையாது. இது அடுத்த நிலையாக சொல்லக்கூடிய இந்த அசர்டிவ் அப்படிங்கிறது மற்றவர்களுக்கு மதிப்பளித்து அதே சமயத்துல நம்மளோட கருத்தை, தேவைகளை மிக தெளிவாக நேர்மையாக வெளிப்படுத்துவது பேர் தான் அந்த அசர்டிவ்னஸ் அப்படின்னு சொல்றோம். சரி, இப்போ பாசிவ்னு ஒரு வார்த்தை சொன்னேன் இல்லையா? அப்படின்னா என்னன்னு தெரியணும். நான் வந்து இந்த சைக்கோதெரப்பி அண்ட் கவுன்சிலிங், பிஹெச்டி சைக்காலஜி தாண்டி ட்ரைனிங் துறைக்கு வந்த பிறகு என்எல்பி பேசிக் அண்ட் மாஸ்டர்ஸ் சர்டிஃபைட் அந்த கோர்ஸ் படித்தேன். அது தவிர டிஏ 101 டிரான்சாக்ஷன் அனாலிசிஸ் 101 அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் இருக்கு, 2 days ப்ரோக்ராம். அதுவும் யூஎஸ் சர்டிஃபிகேட். அதுக்கு நெக்ஸ்ட் லெவல்லாம் இருக்கு. நான் பேசிக் தான் பண்ணேன். பேரண்ட், சைல்டு, அடல்ட் அப்படின்னு 3 நிலைகள்ல நம்ம எல்லாருமே இருக்கோம். நம்ம பேரண்டா தான் இருக்கணுங்கிறது இல்லை, நம்ம சைல்டா தான் இருக்கணுங்கிறது இல்லை. இப்போ எப்படி அப்படின்னா, உங்களுக்கு ஒரு அப்பா அம்மா இன்னும் உங்களோட இருக்காங்க அப்படின்னா, நீங்க உங்க குழந்தையோட பேசிட்டு இருக்கீங்க. ஏய் சொல்றா அப்படின்றீங்க உங்க பையன்ட்ட. இந்த பணம் வேணும்னு கேட்டிய, எதுக்கு பணம் வேணும்? உங்களோட தோரணையே வேற, உங்க குரலே வேற. இப்ப திடீர்னு உங்க ஒய்ஃபுன்னு சொல்றாங்க, அப்பா கூப்பிடுறாங்க, என்னன்னு போய் பாருங்க. உடனே நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம குரலை தாழ்த்திக்கிட்டு அவர் ரூமுக்கு போயிட்டு, அப்பா சொல்லுங்கப்பா கூப்பிட்டீங்களாமே. ஃபர்ஸ்ட் எப்படி பேசணும்? ஏய் சொல்றா என்ன வேணும் அப்படின்றோம். அதுக்குள்ளேயும் மனைவி வந்து ஈக்குவலா பேசுறாங்க. எங்க அப்பா கூப்பிடுறாங்க போய் பாருங்க. அந்த குரல்ல ஒரு ஏற்ற இறக்கமே இல்லை, ஸ்ட்ரெயிட் லைனா இருக்கு. பையன்கிட்ட ஒரு அப்ல இருந்து வர டவுன் கர்வா இருக்கு, அப்பா கிட்ட டவுன்ல இருந்து போற ஒரு அப் கர்வா இருக்கு. ஸோ இந்த பாசிவ் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு பணிவான ஒரு தகவல் தொடர்பு, கம்யூனிகேஷன். எதுக்குமே சரி அப்படின்னு சொல்றது, நம்மளோட தேவையை பெருசா காட்டிக்க மாட்டோம், கொஞ்சம் மறைச்சிரும். எளிமையா பேசுவோம், பணிவா பேசுவோம். அதுக்கு வந்து பாசிவ்.
இந்த பொதுவா இந்த பாசிவ் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ 50 வயசு தாண்டி இருக்கிறவங்க எல்லாம் ஒரு 15-20 வயசு வரைக்கும் ரொம்ப பாசிவா இருந்தாங்க, பணிவா இருந்தாங்க. இப்ப இன்னைக்கு இருக்கிற குழந்தைங்கள்லாம் 5 வயசுலயே அவங்க பாசிவா இருக்காங்களான்னா சந்தேகமா தான் இருக்கு. ரொம்ப கான்பிடண்டா இருக்காங்க, அசர்ட்டிவா இருக்காங்க, எல்லாமே தெரிஞ்ச மாதிரி தான் அவங்க பேசுறாங்க. உலகமே அவங்களுடைய உள்ளங்கையில இருக்குன்ற ஒரு தைரியமா, இல்ல நிஜமாவே சில விஷயங்கள் அவங்களுக்கு தெரியுது. இப்ப நீங்க ஒரு புது போன் வாங்குறீங்க, நம்ம மேனுவல்லாம் படிச்சா கூட நமக்கு ஒன்றும் புரியாது. அதுகிட்ட கொண்டு போய் கொடுத்தா சின்ன பையன் அவன் பாட்டுக்கு 2வது 3வது படிச்சுட்டு இருப்பான். கிடுகிடுன்னு அதை இது பண்ணி நம்மளுடைய பழைய டேட்டாலாம் அதுல டிரான்ஸ்ஃபர் பண்ணி எல்லா இதையும் மாத்தி எப்படி அவன் பண்றான், அவன் எங்க போன ஜென்மத்திலே கத்துன்னு வந்துட்டானான்னு தெரியல. ஸோ அவனோட கம்யூனிகேஷனே எப்படி இருக்குன்னா ரொம்ப கான்பிடண்டா இருக்கு. அண்ட் சம்டைம்ஸ் ஒரு ஏஜ் இருக்கு இல்லையா, அந்த டீனேஜ்னு சொல்லுவோம், அந்த சமயத்துல இருந்து கிட்டத்தட்ட கல்யாணம் ஆகிற வரைக்கும் எப்படி இருப்பான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அக்ரெசிவா இருப்பான், ஆக்ரோஷமா இருப்பான், அஜிடேட்டிவா இருப்பான். அதுக்கேற்ற மாதிரியான ஒரு பாடி லாங்குவேஜ், மற்றவங்களை அடக்கிறது, கோவமா பேசுறது, இது மாதிரி தான் அவன் பண்ணுவான். ஏடா எல்லாத்துக்கும் கோச்சுக்கிற, பாருங்க பைக் கொடுக்க போறீங்களா இல்லையா. சில பசங்கலாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டயலாக்ஸ் எல்லாம் பேசுறாங்க. சும்மா பெத்து போட்டா போதுமா, போன் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போன் வச்சிருக்காங்க, பைக் வச்சிருக்கானுங்க, எதுவுமே வாங்கி தர மாட்டேங்கிறீங்க சொல்லிட்டு அவன் அம்மா குரல் வசந்து இருக்கும். வாங்கி தரப்பா, மாசம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. யாரு? அப்பா. எப்படி பேசிட்டு இருக்க வேண்டிய அப்பா அவர் எப்படி பேசுறாரு, ரொம்ப பாசிவா பணிவா பேசுறாரு. இவன் எப்படி பேசுறான், இவன் காலேஜ் தான் போயிட்டு இருக்கான், வேலைக்கெல்லாம் போல, பணம்லாம் கொண்டு வரல, ஆனா ரொம்ப ஒரு மாதிரி பேசுறான். அது வந்து அந்த அக்ரெசிவ்னாலே உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம கிரிக்கெட் எல்லாம் பாக்குறோம், ஒரு தடாலடி அடிக்கிறான், அனிருத் மியூசிக் போட்டா எப்படி இருக்கும், அக்ரெசிவா இருக்கும். இளையராஜா மியூசிக் போட்டா எப்படி இருக்கும், மெலோடியஸா இருக்கும். பாசிவ். ஆனா அவரோட டியூன், அவரோட ராகம் எல்லாத்துலயும் என்ன இருக்கும், ஒரு அசர்ட்டிவ், நமக்கு ஒரு செய்தியை வந்து சொல்லக்கூடிய வகையில அந்த பாடலை உருவாக்கி இருப்பார். இப்ப அசர்ட்டிவ்னா உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிடும். ஒருத்தர் ரொம்ப நல்லா படிச்சிருக்காரு, அதாவது நிறை குடம் தழும்பாதுமாங்க இல்லையா, அவருக்கு ஒரு தன்னம்பிக்கை இருக்கு, அது தேவையான அறிவு இருக்கு, தெளிவு இருக்கு, ஒரு கண்ணியம் இருக்கு, அவரோட பேச்சுல ஒரு உறுதி இருக்கு, ஏன்னா அவருக்கு ஏகப்பட்ட அனுபவம் இருக்கு. இந்த அசர்ட்டிவ் அப்படிங்கிறது மட்டும்தான் உண்மையிலுமே உறவுகளுக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு வே ஆஃப் கம்யூனிகேஷன் சொல்லுவோம். ஸோ ஒரு தலைவனாக இருக்கக்கூடியவன் தனக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய அந்த ஹையரார்கியில் இருக்கவங்க கிட்ட ரொம்ப பாசிவா அவர் கண்டிப்பா பேச மாட்டார், இஸ் த பாஸ். அதே சமயம் அக்ரெசிவா, லிசன், பிரிங் த ஃபைல் ஆன் டு மை டேபிள் த நெக்ஸ்ட் ஹாஃப் அன் ஹவர், ஓகே அப்படின்னா சில சமயம் சரி சரி சரிட்டு போயிடுவான், வேலை போயிடும் இல்லடா. பட் வெளியில போய் திட்டுவான். அவன் என்ன பண்ணுவான், ஆதி ஸ்டேஷனுக்கு அல்சேஷன் பேர் வைப்பான் வெளில வீடு. ஜிஎம் பேர் என்னவா இருக்கும், ஆதி ஸ்டேஷன். ஐயோ அந்த அல்சேஷன் இருக்கு பாரு, அது பாடா படுத்துதுங்க, கண்ணா அப்படின்னு எல்லாத்துக்கும் கத்துது, ஃபைல்லாம் விட்டு எறியுது, அது இதுன்னு ஆக்கிடும் நம்மள. மக்களை மாக்கள் ஆக்குறதுன்னு சொல்றாரு இல்லையா திருவள்ளுவர், அது மாதிரி. ஸோ நம்மளோட கம்யூனிகேஷனுடைய ஸ்டைல் காரணமாக நமக்கு உள்ள கொஞ்சம் நஞ்ச மரியாதையும் போயிடும். அப்ப அந்த அக்ரெசிவ் கம்யூனிகேஷன்றவர் என்ன பண்ணுவார்ப்பா, பாரு ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல ஃபைல வந்து அர்ஜென்ட்டா அனுப்பி ஆகணும் கிளைண்ட்டுக்கு, கொஞ்சம் சீக்கிரம் பண்ணி கொண்டாந்து கொடுத்துரு, ஏதாவது டவுட் இருந்தா கேளு, ஓகே, உன்கிட்ட எல்லா டீடைல்ஸ் இருக்கு இல்லையா, ஏதாவது வேணா சொல்லு அப்படின்னு பேசுறாரு பாத்தீங்களா. அந்த தோரணை, உறுதியா சொல்றாரு, கான்பிடண்டா சொல்றாரு, கோவம் இல்லாம சொல்றாரு, பணிவாவும் பேசலாம், ஸ்ட்ரெயிட் லைனா அழகா பேசுறாரு. அது அக்ரெசிவ் கம்யூனிகேஷனை தாண்டி அசர்டிவ் கம்யூனிகேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். நீ ஏன் இப்படி செய்தாய் அப்படின்னு இப்போ ஒரு கேள்வி கேட்கணும். அதுக்கு அது வந்து அசர்டிவ் கம்யூனிகேஷன் கிடையாது. ஏன்பா நீ இப்படி பண்ண அப்படின்னு கேட்காம, நீ இப்படி பண்ண பத்தியா, எனக்கு ரொம்ப வருத்தமா இருப்பா, நீ இந்த எல்லா பேப்பர்லயும் ஃபெயில் ஆகி நிக்கிற, தினமும் லேட்டா வர, டியூஷன் போக மாட்டேங்கிற, நீ செய்யற விஷயம் இருக்கு பத்தியா, எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. இப்படி பேசும்போது பையனால ஒண்ணுமே சொல்ல முடியாது. அவன் அப்பா அடிப்பாருன்னு நினைப்பான். ஆனா அந்த பனிஷ் பண்ணாம பேசுறாரு பாத்தீங்களா அப்பா, அதுவே அவனுக்கு மிகப்பெரிய தண்டனை. டீச்சரும் அப்படிதான்.
மிகப்பெரிய தப்பு பண்ணியிருப்பான். ஆனா அந்த டீச்சர் வந்து அவனை பதில் தெரியலையா, நேற்று கிளாஸ் ஒழுங்கா அட்டன் பண்ணலையா, சரி சரி உட்கார், ராம்குமார் நீ எந்திரிச்சு சொல்லு. வேற ஒரு பையனை கேட்பாங்க, அவன் பிரமாதமா பதில் சொல்லுவான். திருப்பி அவனை கலாய்க்கிறதுனா கலாய்க்கலாம். பாத்தியா, நேற்றுக்கு உங்களோட சேர்ந்து அவன் உட்காந்துருந்தான், எப்படி பதில் சொல்றான் பார் டான் டான் அப்படின்னா, உனக்கு 10 பேர் இதற்கு அவமானம் ஆயிடும். அப்படி செய்ய மாட்டார். நல்ல வாத்தியாரா இருந்தா அப்படி செய்ய மாட்டார். வெரி குட் ராம்குமார், கீப் இட் அப், ஓகே குட், எல்லாம் கை தட்டுங்க ராம்குமாருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த அசெப்டிவ் ஒரு பர்சன் இருக்கார் இல்லையா, கம்யூனிகேஷன் பண்ற பர்சன், அவரோட பாடி லாங்குவேஜ் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். ஏன்னா அவரோட முகத்துல வந்து நமக்கு நிறைய எமோஷன்ஸ்க்கு நிறைய கலர் இருக்கும். இப்ப நீங்க பயந்து போயிட்டீங்கன்னா உங்க முகமே அப்படியே வெளுத்து போயிடும். ரொம்ப பேனிக்கா இருக்கீங்கன்னா அப்படியே முகம் கருத்து கூட போயிடும். கோமா இருக்கீங்கன்னா செவந்து போயிடும். சாதாரணமா இருக்கீங்க அப்படின்னா உங்க கண்கள் கூட சிரிக்கும். உதடை தாண்டி கண்களும் சிரிக்கும். அப்படியே பிளஷ் பண்ணுவீங்க. உருவங்கள் எல்லாம் அப்படி உயர்த்துவீங்க. கை காட்டுப்ப, எஸ் டேக் அ சீட், வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ அப்படின்லாம் கேட்பாங்க. அவங்க பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கும், அந்த அசெப்டிவ் கம்யூனிகேஷன்றவரு, அவர் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் பெரிய பொசிஷன்ல இருக்காரு, படிச்சவர், அனுபவம் வாய்ந்தவர். அவரு இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, எப்ப பார்த்தாலும் அட்டாச்மெண்ட்டை மிஸ் பண்ணிடுறீங்க, நீங்க பார்த்து பண்ணக்கூடாதா அப்படின்றாரு. யோ, உனக்கெல்லாம் எவன் எம்பிஏ கொடுத்தான் அப்படின்னு ஒரு பாஸ் பேசினாரு வச்சுங்களேன், ரொம்ப அப்செட் ஆயிடும். வெளியே வரும்போதே ஒரு ஆம்பளை இருந்த கூட அழலாம் போல தோணும். ஸோ அந்த நேரடியான கண் பார்வை, ஐ டு ஐ கான்டாக்ட் இருக்கும். யாருக்கு, ஒருத்தவங்க வந்து பாசிவா சொல்றான்னா உண்மையிலுமே பாசிவா இருக்கானா நடிக்கிறானா, பொய் சொல்றவங்க கூட பாசிவா இருப்பான். எனக்கு தெரியாதுங்க, போலீஸ்ல எல்லாம் முத போய் கூட்டிட்டு போய் விசாரிக்கும் போது அப்படிதான் சொல்லுவான். 4 சார் சாத்தினோடனே, சார் தெரியாதுன்னு சொல்றேன் சார், விட்டுருங்க சார் அப்படின்ட்டு, என்ன குரலை ரைஸ் பண்ற, ஒழுங்கு மரியாதையா சொல்லு, வச்சு சாத்துல எல்லா உண்மையும் தானே சொல்லுவான். அப்ப அந்த நேரடி, அந்த ஐ டு ஐ கான்டாக்ட், அந்த நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை அப்படிலாம் பாரதியார் சொல்றாரு இல்லையா, அந்த மாதிரி வந்து காம் அண்ட் கிளியர் வாய்ஸ் எப்படி இருக்கும், அசர்டிவா இருக்கணுங்களுக்கு காம் அண்ட் கிளியர் வாய்ஸ். வார்த்தைகளை விட அவனோட பாடி லாங்குவேஜ் நமக்கு நிறைய கம்யூனிகேட் பண்ணும். எந்த அளவுக்கு அவர் கான்பிடண்டா, அவர் சொல்ற இன்ஃபர்மேஷன் அவருக்கு எவ்வளவு கான்பிடன்ஸ் இருக்கு, எந்த அளவுக்கு அவர் சொல்லக்கூடிய விஷயத்துல அவருக்கே ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை இருக்கு, உறுதி இருக்கு, இது தவறில்லை என்கிற ஒரு தெளிவு இருக்கு அவருக்கு. இப்ப நம்ம தயங்கி தயங்கி சொன்னோம்னு வச்சுங்களேன், ஏதோ ஒரு ஆன்சர் கேட்கிறாரு சொல்லிடுறோம், அது எங்கப்பா வச்ச அப்படின்னு, அது சார் அது அது அங்கதான் வச்சேன்னு நினைக்கிறேன் சார் அப்படின்னா, ரொம்ப அது பேசிவா தான் இருக்கும். அது சார் திருப்பி திருப்பி கேக்குறீங்க, அது அங்கதான் சார் இருக்கும், திறந்து பாருங்க சார், இப்படிலாம் பேசிட முடியாது ஆபீஸ்ல. ஸோ இந்த அக்ரெசிவ் கம்யூனிகேஷன்ன்றது கீழேந்து மேலையும் பேச முடியாது, மேலேருந்து கீழையும் பேசக்கூடாது. அப்ப அசர்டிவ் கம்யூனிகேஷன்ன்றது தான் மிக சிறந்த ஒரு முறை. அப்படி பேசக்கூடியவங்களுக்கு என்னன்னா, இந்த பவர் ஆஃப் சேயிங் நோ அப்படிம்பாங்க. அவங்களுக்கு வந்து முடியாது அப்படின்னு, இப்போ திடீர்னு வந்து ஒருத்தர் 2 days லீவ் கேட்கிறாரு. இந்த பாருங்க ராம், எக்கச்சக்கமா ப்ராஜெக்ட் இருக்கு, நம்ம குவார்டர் எண்டில் இருக்கோம், அது குவார்டர் பிகினிங் இப்பதான் ஏப்ரல், அப்போ போய் கேட்டாலும் அதே தான் சொல்ல போறாரு, எப்பா இப்பதான் இயர் எண்ட் முடிச்சு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம், இப்போ போய் உடனே லீவ் வேணும்னு கேட்கிற, சரி நீ வேணா ஒரு நாள் லீவ் எடுத்துக்கோப்பா, 2 நாள் லீவ் எல்லாம் கேட்காத ப்ளீஸ். சார் இல்ல சார் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார். அப்படியா, சரி அப்ப என்ன பண்ணு, வீட்டுல இருந்தபடியே கால்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணிட்டு முக்கியமான ரிப்போர்ட் ஏதாவது இருந்தா பண்ணிடு. அதை சொல்லும்போது அவருக்கு எந்த கில்ட்டி ஃபீலிங்கும் இல்லை, அந்த குற்ற உணர்வு இல்லாத ஒரு மறுத்தல், அந்த சேயிங் நோ இட் செல்ஃப், அவர் வந்து யாரையும் காயப்படுத்தல. அதுதான் அந்த அசர்டிவ் கம்யூனிகேஷனுடைய ஒரு அழகு. தேவையற்ற ஒரு சுமைகளை எல்லாம் அவர் எடுத்துக்காம கண்ணியமா, இல்ல இல்லப்பா இப்பெல்லாம் அட்வான்ஸ் கொடுக்க முடியாது சாரி, தப்பா எடுத்துக்காத, இது ரொம்ப அழகான ஒரு கம்யூனிகேஷன் முறை. இதுல வந்து இந்த கோபத்தை கட்டுப்படுத்தும் போது, மற்றவர் பேசும்போது பொறுமையாக கவனிப்பார்கள். யாரு, அதுக்கு பேர் என்ன சொல்றோம்னா ஆக்டிவ் லிசனிங்னு சொல்றோம். யாரெல்லாம் அசர்டிவ் கம்யூனிகேஷன் பண்றாங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆக்டிவா லிசன் பண்ணுவாங்க. முதல்ல நம்ம சொல்றத கேட்கும், பொறுமையா கேட்டுட்டு சரிப்பா
பிரச்சனை என்னன்னு சொல்லிட்டேன். பட் இருந்தாலும் நான் சொல்றேன், இது வந்து கிளையண்ட்டுக்கு 24 ஹவர்ஸ்ல அனுப்பணும். ஐ நோ திஸ் ஜாப் cannot be done in 24 hours, but you form a team. You take 2-3 people. Somehow you finish it, okay? Before the end of the day, you know, see to that this report is complete. அப்படின்னு சொல்றாரு பாருங்க. அந்த ஆக்டிவ் லிசனிங் பண்ணி அவனுக்கு இருக்கிற சிரமங்கள் எல்லாம் கேட்டுட்டு அதுக்கேற்ற ஒரு சொல்யூஷனே அவனுக்கு கொடுக்குறாரு. ஸோ அந்த உணர்ச்சி வசப்படாமல் நிதானமாக பேசுறாரு பார்த்தீங்களா, அவர் தான் வந்து ஒரு மிகச்சிறந்த தலைவர். அதுதான் தலைவருக்கு அழகுன்னு சொல்றாங்க. இதனால என்னென்ன பெனிஃபிட்ஸ், பீயிங் அசர்டிவ்னால என்ன பெனிஃபிட்? நமக்கு சில நடைமுறை நன்மைகள் கிடைக்கும். நமக்கு வந்து முதல்ல ஸ்ட்ரெஸ் இருக்காது. ஏன்னா நம்ம வந்து கோவப்படல, தேவையில்லாம யாருக்கும் பணிஞ்சு போல, உள்ளதை உள்ளபடி சொல்றோம். அந்த மாதிரி வந்து நமக்கு ஸ்ட்ரெஸ் ரிடக்ஷன் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு. நம்மளுடைய சுய மரியாதை வந்து கூடும். நம்மளுடைய செல்ஃப் எஸ்டீம்னு சொல்றோம் இல்லையா, ஒரு நாளும் நம்மளோட மரியாதையை இழந்து நம்ம அங்க பேச போறது கிடையாது. அசர்டிவா கம்யூனிகேட் பண்றவங்க எல்லாம் எப்படி பேசுவாங்க, ரொம்ப பணிவாவும் இல்லை, ரொம்ப யாரையும் காயப்படுத்தல, கோவப்படுத்தல, தெளிவா கிளியரா சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்றாரு. பாருங்க, வாரத்துல இருந்து நம்ம எல்லா சேரடியும் கூட ஒர்க் பண்ண போறோம். ஒரு மீட்டிங் கால் ஃபார் பண்ணி டவுன் ஹால் மீட்டிங் நிறைய ஆர்டர்ஸ் வந்திருக்கு. நம்ம 5 days ஒர்க்லாம் பண்ணியிருக்கோம். அப்போல்லாம் ஆர்டர்ஸ் கம்மியாக இருந்தது. இப்போ நம்மளோட மார்க்கெட் எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு. We have no other go. We have to work on all the 6 days. Hope you understand. அப்படின்னு ஒருத்தர் பேசுறாருன்னு வச்சுக்கோங்களேன், இதுதான் அசர்டிவ் கம்யூனிகேஷன். என்னுடைய அன்பு ஊழியர்களே, நாளை முதல் நீங்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையுமே வேலை பார்க்க வேண்டும் என்று உங்களை பணிவோடு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். ஒரு நாளும் ஓனர் அப்படி பேச மாட்டார். பாருங்க, அடுத்த சனிக்கிழமைல 6 நாள் வேலை, எல்லாரும் வந்து சேருங்கன்னா எல்லா வேலையும் லீவ் போட்டோம். மாஸ்க் கட்டுன்னு காலேஜில் பண்ணுவோம்ல, அது மாதிரி அவனும் பண்ணிடுவான் ஆஃபீஸ்லேயும். ஸோ அப்போ சொல்லும் பொழுதே அந்த மாதிரி ஜாஸ்தியாக இருக்கு நம்மளுக்கு ஆர்டர்ஸு, we have no other go. It will be equally compensated. We'll arrange lunch for you, but there is no other go. Please understand. We have to come. Even I am going to come. எல்லாருமே வந்து தான் ஆகணும். இன்ஃபேக்ட் வந்து ஐ எம் திங்கிங் ஆஃப் இன்க்ரீசிங் தி ஒர்க்கிங் ஹவர்ஸ் இந்த வீக் டேஸ் ஆல்சோ. இன்ஸ்டெட் ஆஃப் 8 hours 9 hours, இந்த 1 hour எக்ஸ்ட்ரா பண்றீங்கன்னா உங்களுக்கு நான் லேடிஸாக இருந்தால் கார் ட்ராப் கொடுத்துட்றேன், மற்ற எல்லாருக்குமே ஒரு ஸ்நாக்ஸ் காஃபி அரேஞ்ச் பண்ணிடுறேன். வில் அரேஞ்ச் எவ்ரி திங், வில் டேக் கேர் ஆஃப் யூ. இஃப் யூ டேக் கேர் ஆஃப் மீ, ஐ வில் டேக் கேர் அப்படின்றார் பாஸ். நல்ல பாஸ் எப்படி வேலை வாங்குவாரு, பூக்கே தெரியாமல் தேனை ருசிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு பாட்டு எழுதலாம் பார்த்தீங்களா, அவனை வலிக்காம அடிக்கிறது. தெளிய வச்சு அடிக்கிறது போலீஸ் வேலை, ஆனா வலிக்காம அடிக்கிறது தான் நல்ல பாஸோட ஒரு வேலை. அவர் என்ன பண்றாரு, அப்போ ஒரு செல்ஃப் எஸ்டீமை மெயின்டைன் பண்றாரு, சிறந்த உறவு முறைகளை அவர் மெயின்டைன் பண்றாரு, அந்த வேலை திறன், அந்த ப்ரொடக்டிவிட்டி அண்ட் த ஸ்கில் இருக்கு இல்லையா, அதை வந்து இம்ப்ரூவ் பண்றது. ஸோ உறுதி என்பது அந்த அதிகாரம் அல்ல, அது ஒரு தெளிவான புரிதல். ஒரு அதிகாரத்தை காட்டுறதுதான் உறுதின்னு நினைச்சுக்காதீங்க. ஒரு தெளிவா கிளியரா அழகா புரிய வச்சு பேசுறாங்க பாத்தீங்களா, அதுக்கு பேர் தான் அசர்டிவ் கம்யூனிகேஷன். ஸோ சிறந்த தகவல் தொடர்பு அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பாலங்களை உருவாக்குதானே தவிர சுவர்களை எழுப்புவதல்ல. அந்த காலத்திலேயே ஜவஹர்லால் நேரு சொல்லியிருக்காரு, we should not bridge walls between us. We must build only the, we must have construct only the bridge. அப்போ பாலங்கள் என்ன பண்ணும், மக்களை இணைக்கும். சுவர் என்ன பண்ணும், நமக்கு நடுவுல ஒரு இடைவெளியை ஏற்படுத்தும். பொதுவா பாத்தீங்கன்னா ஒரு இன்விசிபிள் வால் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, கண்ணுக்கு புலப்படாத சுவர். இப்ப அப்பாக்கும் ஒரு பையனுக்கும் அப்படிதான் இருக்கும். இப்ப இந்த காலகட்டங்கள்ல அம்மாக்கும் பொண்ணுக்கும் கூட அப்படி இருக்கு. அந்த பேச்சுல வந்து ஒரு இன்விசிபிள் வால் இருக்கும், அது சொல்ல தெரியாத ஒரு தடை, ஒரு வால். அதை உடைச்சு வரணும். அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு முறையான தகவல் தொடர்பு என்று சொல்லி இந்த உரையை நான் இத்தோடு முடித்துக் கொள்கிறேன். நாளை மீண்டும் உங்களை வேறொரு தலைப்போடு கட்டாயம் அணுகுவேன். இது வந்து அப்படியே அலிபாபா கதை மாதிரி போயிட்டே இருக்கு. நான் கூட 21 days எஸ்ஆர்னு சொல்லும்போது சீக்கிரம் முடிஞ்சணும்னு நினைச்சேன். பாட்டு போயிட்டே இருக்கு. நம்ம இன்னும் லாங் வே டு கோ, சோ லிட்டில் டன், சோ மச் டு டூ அப்படின்னு சிசில் ரோட்ஸ் சொல்ற மாதிரி
இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் இருக்கு. தேங்க்யூ. ஹாவ் அ கிரேட் டே. ஐ விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். லவ் யூ ஆல். காட் பிளஸ் யூ. டேக் கேர். நன்றி பாலசுப்ரமணியன் அவர்களுக்கு. ஒரு நல்ல